நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1325வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவசகச நாமத்தினுடைய இந்த நாமாவளிகளை சொல்லி அதனுடைய மீனை பார்க்க போகிறோம். 550 பார்த்துருக்கோம். அது வரைக்கும் 551 பார்க்க போகிறோம். இப்போ 550 வீரிய வித் சிரேஷ்டா, வல்லமை அறிந்தவர்களை உயர்ந்தவர். 551 வீரிய வித், வல்லமை அறிந்தவர். வீரிய சம்ஸ்ரயா, வல்லமைக்கு இருப்பிடமானவர். வீரியகாரா, வல்லமையே உருவானவர். வீரியகரா, வல்லமையை செய்பவர். வீரியகா, வல்லமையை போக்கடிப்பவர். வீரியவர்த்தகா, வல்லமையை வளர்ப்பவர். காலவித்து, காலம் அறிந்தவர். காலகிருத்து, காலத்தை செய்பவர். காலமாயிருப்பவர். பலகிருத்து, பலத்தை செய்பவர். பலவித்து, பலத்தை அறிந்தவர். பலி, பலமுள்ளவர். மனோன்மனர் என்ற பெயர் பெற்றவர். மனோரூபா, மனமே உருவாய் இருப்பவர். பிரமதன, சத்துருக்களின் பலத்தை நாசம் செய்பவர். பலமுடையவர். வித்யா பிரதாதா, கல்வியை நன்கு கொடுப்பவர். வித்யேஷ, படிப்புக்கு தலைவர். வித்யா மாத்திரேக சம்ஸ்ரயா, ஆத்ம வித்தியை ஆதாரமாக கொண்டவர். வித்யகாரா, வித்தியே உருவானவர். மகாவித்யா, மகாவித்யை எனப்படும் ஸ்ரீவித்யாக இருப்பவர். வசந்த கிருத்து, வசந்த ரிதுவை உண்டாக்குபவர். வசந்தாத்மா, வசந்த ரிதுவே உருவானவர். வசந்தேஷ, வசந்த ரிதுவின் தலைவர். வசந்ததா, வசந்த ரிதுவை தாண்டியவர். கிரீஷ்மாத்மா, கிரீஷ்ம ரிதுவாய் இருப்பவர். கிரீஷ்ம கிருத்து, கிரீஷ்ம ரிதுவை உண்டாக்குபவர். கிரீஷ்ம வர்த்தகா, கிரீஷ்ம ரிதுவை வளரச் செய்பவர். கிரீஷ்ம நாசகா, கிரீஷ்ம ரிதுவை அழிப்பவர். பிராபிருட்கிருத்து, மழை காலத்தை உண்டாக்குபவர். பிராபிருட்சகால, மழை காலமாய் இருப்பவர். பராபிருட்கால பிரவர்த்தகா, மழை காலத்தை தொடங்கும்படி செய்பவர். பிரவர்த்தக, மழை காலத்தை வளர்ப்பவர். பராபருட பிரகார வருணாத பிராணசகா, வருஷ ருத்து அதன் தலைவர் ஆகியவற்றை எல்லாம் அழிப்பவர். சாரதாத்மா, சரத்காலத்தை உருவமாயிருப்பவர். சரத்தேது, சரத் ருதுவுக்கு காரணமாயிருப்பவர். சரத்கால பிரவர்த்தக, சரத்காலை தொடங்கும்படியாக செய்பவர். சரண்நாதா, சரத்ருக்கு தலைவர். சரத்கால நாசகா, சரத்காலத்தை ஒழிப்பவர். சரதாஸ்ரீயா, சரத்துக்கு ஆதாரமாயிருப்பவர். ஹிமஸ்வரூபா, பனியின் உருவமாயிருப்பவர். ஹிமத, பனியை கொடுப்பவர். ஹிமவான், பனிமலையாயிருப்பவர். ஹிமநாசகா, பனியை ஒழிப்பவர். பிராஷ்யாத்மா, கிழக்கு திசையாயிருப்பவர். தட்சிணாகாரா, தெற்கு திசையை உருவானவர். பிரதீஷ்யாத்மா, மேற்கு திசையாயிருப்பவர். அந்தராகிருதிகி, இவைகளுக்கு நடுவில் இருப்பவர். ஆக்னேயாத்மா, தென்கிழக்கு மூலையாக இருப்பவர். நிர்ருதீசா, தென்மேற்கின் தலைவர். வாயாத்மா, வடமேற்கின் மூலையாயிருப்பவர். ஈஷநாயகா, வடகிழக்கின் தலைவர். ஊர்த்வாத சுதிகாரா, ஆகாயம் பூமி திசைகள் இவைகளில் உருவானவர். நானாதேக நாதகா, பல தேசங்களுக்கு தலைவராக இருப்பவர். சர்வ பக்ஷி மிருகாகாரா,
எல்லா விதமான பறவைகள் மிருகங்கள் உருவமாயிருப்பவர். சர்வ பட்சி மிருகாதீபா, எல்லா விதமான பறவைகள் மிருகங்களுக்கு தலைவர். சர்வ பட்சி மிருகாதாரா, எல்லா விதமான பறவைகள் மிருகங்கள் இவருக்கு இருப்பமாடுவர். மிருகாதிபதி காரண, மிருகங்கள் முதலியவை உண்டாதுக்க காரணமானவர். ஜீபயக்ஷ, உயிருள்ள பிராணிகளுக்கு தலைவர். ஜீபவந்தியா, ஜீவர்களால் வழங்கப்படுபவர். ஜீவிநாம ஜீவரஷகா, உயிரோடு இருப்பவர்களுக்கு உயிரை காப்பாற்ற கொடுப்பவர். ஜீவகிருத்து, ஜீவர்களை உண்டு பண்ணுபவர். ஜீவகா, ஜீவர்களை அழிப்பவர். ஜீவஜீவன, உயிர் உள்ளவர்களுக்கு பிழைக்கும்படி தேடி கொடுப்பவர். ஜீவசம்ஸ்ரயா, ஜீவர்களுக்கு அடையமடையமாயிருப்பவர். ஜோதிஸ்வரூபா, ஒளி வடிவாயிருப்பவர். விஸ்வாத்மா, உலகமாயிருப்பவர். விஸ்வநாதா, உலகத்திற்கு தலைவர். வியத்மதி, சொர்க்கத்துக்கு தலைவர். வஜ்ராத்மா, வஜ்ராயுதமாக இருப்பவர். வஜ்ரஹஸ்தா, வஜ்ராயுதை கையில் கொண்ட இந்திரனாயிருப்பவர். வஜ்ரேஷா, வஜ்ராயுதுக்கு தலைவர். வஜ்ரபூஷித, வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டவர். குமாரா, முருகனாயிருப்பவர். குரு, உலகத்திற்கு குருவாயிருப்பவர். ஈசானா, வடகிழக்கு திசைக்கு தலைவர். கணாதிக்ஷா, சிவகணங்களுக்கு தலைவர். கணாதிபா, விநாயகர் உருவானவர். பினாகபாணி, பினாகம் என்னும் வில்லை கையில் கொண்டவர். சூர்யாத்மா, சூரியனுக்கு ஒளி தருபவர். சோம சூர்யாக்னி லோச்சனா, சந்திரன் சூரியன் அக்னி மூவரை கண்களாக கொண்டவர். அபார ரகிதா, தனக்கு மேலான ஒன்றும் இல்லாதவர். சாந்த, அமைதியானவர். தாந்தா, புலன்களை வென்றவர். தமீதா, பக்தர்களுக்கு தமம் என்ற ஆத்ம குணத்தை கொடுப்பவர். தம, ஆத்ம குணங்கள் 8 இரண்டாவதாக தமம் ஆக இருப்பவர். ரிஷி, தைத்திரிய உபனிஷத்தில் ருத்ரா மகரிஷி என்று சொன்னபடி ரிஷிகளில் முதன்மையாக இருப்பவர். புராண, பழமையானவர் அல்ல 18 புராணங்களாக இருப்பவர். புருஷ, இதயத்தில் வீற்றிருப்பவர். புருஷேஷ, மோகினி அவதாரம் செய்த திருமாலின் கணவர். புரந்தர, இந்திரனின் வடிவானவர். காலாக்னி ருத்ரா, மரியும் உலகத்தை எரிக்கும் அக்னி உருவானவர். சர்வேஷ, எல்லாவற்றுக்கும் ஈசன். சமரூபா, ஆத்ம குணங்கள் 8 சமம் என்ற முதலாவது குணமாயிருப்பவர். சமேஸ்வரா, சமம் என்ற குணத்திற்கு தலைவர். பிரளயா நலக்கிறது, பிரளய கால அக்னியை உண்டு பண்ணுபவர். பவ்யா, அதை விருத்தி செய்பவர். பிரளயாய நலநாசகா, பிரளய காலாக்னி அக்னியை அழிப்பவர். திரையம்பக, 3 கண்களை உடையவர். அரிஷ்டவர்க்க நாசகா, காமம் முதலிய நம் உள்ளே இருக்கும் 6 பகைவர்களை அழிப்பவர். தத்தப்பிரியா, குபேரனிடத்தில் அன்புள்ளவர். அக்ஷோபியா, கலக்கம் அடையாதவர். சோப ரகிதா, குழப்பமற்றவர். சோபதா, குழப்பத்தை கொடுப்பவர். சோபநாசகா, குழப்பத்தை நாசம் செய்பவர். சம்பா, கர்ப்பத்தோடு கூடியவர். தம்பிரகித, கர்ப்பமற்றவர். தம்பத, கர்ப்பத்தை கொடுப்பவர். தம்பத் நாசகா, கர்ப்பத்தை அழிப்பவர். குந்தேந்து சங்க தவளா, வெள்ளை மலர் சந்திரன் வெண்மையான சங்கு இவர்களை போன்று விழிப்பானவர். பஸ்மோத்துளிய விக்கிரகா, திருநீற்றால் பூசப்பட்ட உடலை உடையவர். பஸ்மதாரண கிருஷ்ணாத்மா, திருநீர் அணிந்த பக்தர்களிடம் மகிழ்ச்சியை கொள்பவர். துஷ்டி புஷ்டி அரிசுதனோ, மகிழ்ச்சி நிறைவு இவர்களை பகையை ஒழிப்பவர். ஸ்தானு, அசைவற்றவர். திகம்பரா, திசைகளே ஆடையால் கொண்டவர். பர்கா, பாபங்களை வறுத்தெடுத்து அழிப்பவர். பகநேத்திர பிதா, பகன் என்பவனின் கண்களை பிடுங்கியவர். தட்ச யஜ்ஞத்தில் நடைபெறுகிறது. உஜ்வலா, மேலே கிளம்புகிற ஒளியை உடையவர். திரிகாக நிகலா, காகபத்தியன் தட்சிணாகினி ஆகிய வீரியம் என்ற
ஆக்னீயம் என்ற மூவகை அக்னிகளை கொண்ட அக்னிஹோத்திரம் என்ற கர்மாவை காலத்தில் நடக்கும்படி செய்பவர். காலாக்னி உலக முடிவில் தோன்றும் அக்னியாக இருப்பவர். அத்விதீயா இரண்டற்ற பரம்பொருள். மகாயாசா பெரும் புகழை உடையவர். சாமப்பிரியா சாமவேதத்தில் பிரியமுடையவர். சாமவேதம் அறிந்தவர். சாமகா சாமவேதத்தை சேர்ந்தவர். சாமக பிரியா சாமகான செயல்களின் பிரியமுடையவர். தீரா தைரியமுடையவர். தாந்தா இரண்டற்றவர் ஆத்மகுணம் உள்ளவர். மகாதீரா மிக்க தைரியமுடையவர். தைரியதா தைரியத்தை கொடுப்பவர். தைத்தவர்த்தக தைரியம் உள்ளவர்களை விருத்தி செய்பவர். லாவண்யா ராசி அழகின் குவியல் போன்றவர். சர்வஜா அனைத்தும் அறிந்தவர். சுபுத்தி நல்ல புத்தியை உடையவர். புத்திமான் அறிவுள்ளவர். வர சிறந்தவர். தும்ப வீணா தும்புரு என்னும் பெயர் கொண்ட வீணை வாத்தியத்தை ரசிப்பவர். கம்பு கண்ட சங்கு போன்ற கழுத்தை உடையவர். சம்பாராதி நிக்கிருந்தன மன்மதனை அழித்தவர். சாத்தூல மர்ம வசன புலித்தோலை ஆடையாக கொண்டவர். பூர்ணநந்த நிரம்பிய மகிழ்ச்சியுடையவர். ஜெகத்பிரியா உலக ஜனங்களிடத்தில் அன்பு கொண்டவர். ஜெயப்பிரதா வெற்றி கொடுப்பவர். ஜெயாத்யக்ஷ வெற்றியின் தலைவர். ஜெயாத்மா வெற்றியே உருவானவர். ஜெயகாரணா வெற்றிக்கு காரணமானவர். ஜங்கமாகாரா அசைவதும் அசையாதுமான எல்லாவற்றையும் உருவானவர். ஜகது பக்திகாரணா உலகம் உண்டாவுக்கு காரணமாயிருப்பவர். தகத் ரக்ஷகா உலகத்தை காப்பாற்றும் தொழிலை செய்பவர். வஷ்யா பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர். ஜெகத் பிரளகாரணா உலகம் அடங்குவதற்கு மறைவதற்கு காரணமானவர். புஷ்பதந்த விதுத் கிருஷ்ண புஷ்பதந்தன் என்னும் கவியினால் நன்கு திரிக்கப்பட்டவர். பஞ்சஜ்ஞ பிரபஞ்சக யக்ஷ பிரஜாபதியின் யாகத்தை அழித்தவர். அஷ்டமூர்த்தி ஜலம் அக்னி யஜமானன் சூரியன் சந்திரன் ஆகாயம் பூமி காற்று ஆகிய எட்டையும் தனது உடலாய் உண்டவர். லிங்கமூர்த்தி உலகமே உருவானவர். அதிமூர்த்தி எல்லாமே உருவானவர். அமூர்த்திமான் உருவமற்றவர். கைலாச சிகராபாச கைலை மலையின் சிகரத்தை தன் இருப்பிடமாக கொண்டவர். கைலாச சிகர பிரியா கைலாச சிகரத்தில் பிரியம் கொண்டவர். பக்த கைலாசத பக்தர்களுக்கு தனது உலகமான கைலாசத்தை அளிப்பவர். சூஷ்மா மிகவும் நுண்மையானவர். சர்வஜா முற்றறிவு உடையவர். சர்வசிக்ஷக அனைவரையும் தண்டிப்பவர். சோமா சந்திரனாய் இருப்பவர் அல்லது உமையுடன் கூடியவர். சோம கலையாதாரா சந்திரகலை உண்டாவதற்கு காரணமானவர். மகாதேஜா பெரிய ஒளியாயிருப்பவர். மகாதாபா தபத்தில் சிறந்தவர். கிரண்ய சமஸ்ருத்து தங்கமயமான மீசை உடையவர். ஆனந்தமாயிருப்பவர். ஸ்வர்ணகேச தங்கமயமான கேசத்தை தலைமுடியை உடையவர். ஸ்வர்ணதுருக்கு தங்கத்தை தன்னிடத்தையே கொண்டவர். பிரம்மா நான்முகனாயிருப்பவர். விஸ்வஸ்ருக் உலகத்தை படைத்தவர். உர்பீஷா பூமிக்கு தலைவர். மோசகா பிறவிக்கடலிருந்து விடுவிப்பவர். பக்தவர்ஜிதா கட்டு ஒன்றும் இல்லாதவர். ஸ்வதந்திரா கட்டுப்பாடு எதுவும் இல்லாதவர். சர்வதந்தாத்மா 64 தந்திரங்களை உருவமாயிருப்பவர். திதிமான் ஒளியோடு கூடியவர். அமித பிரபா ஓமை இல்லாத காந்தியை உடையவர். புஷ்கராட்சா சந்திராமரை கண்ணன். புண்ணியகீர்த்தி புண்ணியமான புகழை உடையவர். புண்ணிய சிரமண கீர்த்தனா பெயரை கேட்டாலே பாடுவதாலும் பக்தர்களுக்கு புண்ணியத்தை அளிப்பவர். புண்ணியமூர்த்தி புண்ணியமே உருவானவர். புண்ணியதாதா புண்ணியத்தை கொடுப்பவர். புண்ணியா அப்புண்ணிய பலப்பிரதா புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பவர்.
லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது இது. சாரபூதா எல்லாவற்றுக்கும் சாரமாயிருப்பவர். சுரமய வேதங்களில் சுரமாயிருப்பவர். ரசபூதி தைத்திரிய புருஷத்தை சொல்லியபடி பரம்பொருளாயிருப்பவர். ரசாயன பிறவியாக நோக்கி மருந்தாயிருப்பவர். ஓங்கார ஓம் என்றும் எழுத்தாயிருப்பவர். பிரணவ ஓங்காரத்தின் பொருளாக இருப்பவர். நாதா மறைகளை வைப்பாயிருப்பவர். பிராணதாத்திரை பிரபஞ்சன தன்னை வணங்கு வரும் பக்தர்களுக்கு துன்பத்தை போக்கடிப்பவர். நிகடஸ்த பக்தர்களுக்கு அறிவில் இருப்பவர். அதிதூரஸ்த துஷ்டர்களுக்கு தூரத்தில் இருப்பவர். வஷி பக்தர்களுக்கு வசமானவர். பிரம்மாண்ட நாயக பல கோடி அண்டங்களுக்கு தலைவராயிருப்பவர். மந்தார மூல நிலைய நிலத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவலோகத்துக்கு மந்தாரம் என்ற மரத்தனடியில் இருப்பவர். ஸோ இது வரைக்கும் 750 நாமாவளி பார்த்தாச்சு. 550 ஒன்றுலேருந்து 750. ஸோ நாளைக்கு வந்து மிச்சத்தை 250 பார்த்துருவோம். ஸோ இதை இந்த பதிவை நான் இதோட நிறைவு செய்கிறேன். இந்த முடிவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இதிகாச புராணங்களில் மற்றும் சைவ ஆகமங்கள் முதலியவற்றில் சிவபரதத்துவத்தை பற்றி மிகவும் விரிவாகவே பேசியிருக்கின்றன. இந்த சிவசகஸ்ரநாமம் சோஸ்திரங்கள் வேத மந்திரங்களாலேயே ருத்ர திரிசதி என்ற பெயரால் 300 அர்ச்சனைகள் உள்ளன. இந்த அரிய சிவசகஸ்ரநாம சோத்திரத்தை எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று லிப்கோ பதிப்பினா போட்டிருக்கார். இது முக்கிய சகஸ்ரநாம சொல்லிருக்கு. ஏன்னா பரமேஸ்வரனாலே முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்யப்பட்ட மந்திரம் அது. ஸோ நாளையோட முடிவடைகிறது. இது வரைக்கும் நம்ம 750 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த அளவில் இந்த சிவசகஸ்ரநாமத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.